قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நவட்டுமாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக மார்க்க செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஷைத்தான் பற்றியான மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன செய்தி என்றால், இன்றைக்கு ஷைத்தான் பேரால் ஏராளமான பித்தலாட்டங்களும் ஏராளமான மக்களுக்கு மத்தியிலே மூட பழக்க வழக்கங்களும் நிரம்பி ஒழிவதை நம்மால் பார்க்க முடியும். பேய் பிடிச்சிக்கிச்சு, பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை, நோய்வாய்ப்படுவதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை என்று இன்றைக்கு சிலர் மனிதர்களை ஏமாற்றக்கூடிய விதமாக நம்புகிற மனிதர்கள் இருக்கிறதுனால தான் ஏமாற்றப்படுகிறார்கள். இதெல்லாம் சில பேர் நம்புகிறாங்க. இப்படிலாம் ஏதாவது ஆச்சுன்னா, பேய் பிடிச்சிக்கிச்சுன்னா, அது பேய் பிடிச்சிட்டதுனால ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, அவர்கிட்ட போவோம், அவர் சில மந்திரிகம் தந்திரிகள்லாம் செஞ்சு அவர் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஏராளமான மனிதர்கள்ட்ட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இது மாதிரியான நம்பிக்கையில் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது மாதிரி இஸ்லாம் நமக்கு ஷைத்தான் பற்றியான செய்திகளில், ஷைத்தான் அவன் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக ஏறிடுவான், அவன் ஏறிட்டு அவன் இஷ்டத்துக்கு அந்த ஷைத்தான் அந்த மனிதனை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் மார்க்கத்தின் ரீதியாக இந்த இவ்வளோ நாள் ஷைத்தானை பற்றி பார்த்து எங்கேயாவது இது மாதிரியான செய்திகளை பார்க்க முடிகிறதா என்று கேட்டால் எங்கேயுமே கிடையாது. ஷைத்தான் இது மாதிரியான எந்த விதமான காரியத்தையும் செய்ய இயலாது. ஒரு மனிதனை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அவனை முழுசா அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே இவன் என்ன மாதிரி நினைக்கிறானோ அந்த மாதிரி அந்த செயல்பாடுகளை மாற்றுவது, அதெல்லாம் அவனால் முடியாது. என்ன அவனால் முடியும்? ஷைத்தானால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, ஷைத்தானால ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியும், அவ்வளவுதான். நம்முடைய மனதுக்குள்ளாக சில தீமைகளை நன்மை போன்று நமக்கு அலங்கரித்து காட்டுவான்.
நாம் செய்யக்கூடிய தீமையான கெட்ட விஷயங்கள் எல்லாம் சரி என்பது போன்று அவன் நமக்கு பல்வேறு விதமான சூட்சுமத்தை ஏற்படுத்துவான். ஏன்னா அவனுடைய குறிக்கோள் என்னன்னா நம்மளை நரகவாதியாக மாற்ற வேண்டும் என்பதுதான். அப்ப அப்படிப்பட்ட அந்த குறிக்கோளை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஷைத்தான் நம்மளை முடக்கணும், நம்மளை இது மாதிரி நோய்வாய்ப்பட செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. அவன் சில விஷயங்களை போட்டு நம்ம ஈஸியாக வழிகெடுத்து கொண்டு போயிடுவோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலை தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர அவனுக்கு எந்த விதமான ஆற்றலோ எந்த விதமான அந்த பவர் அவனுக்கு கொடுக்கப்படலை. அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறவன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லது மக்களுடைய உள்ளங்களில் அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். உள்ளத்தில் ஏதாவது ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அதை எடுத்து நடப்பதும் அதை புறக்கணிப்பதும் நமக்கு உரிய பங்காக இருக்கிறது. அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு அதே மாதிரி போகணும் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் கிடையாது. அவன் போடுவான், அதெல்லாம் சரியில்லை, தப்பு, தீமை என்று நாம விலகி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் சொல்றதை கேட்டு போயிட்டோம்னா நாசமா போயிடுவோம். நம்ம அதை அப்படிலாம் கேட்க முடியாது. ஷைத்தான் தீய எண்ணங்களை போடுறான் அப்படின்னு சுதாரித்துக் கொண்டு விலகிக் கொள்வோம் என்றால் அதிலிருந்து நாம காப்பாற்றப்பட்டோம். இவ்வளவுதான் அவனுடைய ஆற்றல். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். மறுமையில் நரகவாதிகள் போய் நரகத்தில் விடும் பொழுது அந்த நரகவாதிகளிடத்துல ஷைத்தான் சொல்லக்கூடிய ஒரு பதில், அவன் தான் வழிகெடுத்தான், அவன் தான் பல்வேறு ஊசலாட்டம் போட்டான். இப்படி போட்டுட்டு அவன் சொல்றான், ஒமாக்கானலி அலைக்கும் என் சுல்தான், எனக்கு எந்த ஆற்றலும் எந்த அதிகாரமும் உங்கள்கிட்ட கொடுக்கப்படலையே. என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? இல்லா அண்டாத்துக்கும், நான் உங்களை அழைச்சேன், நான் உங்களை கூப்பிட்டேன், ஃபஸ்தஜப்தும், நீங்கள் அதற்கு பதிலளித்து விட்டீர்கள், நீங்க அதுக்கு செவிமடுத்து விட்டீர்கள், நீங்க அதுக்கு பதில் கொடுத்ததுனால தான் இந்த நரகத்தில் நீங்க வந்து கிடக்குறீங்க. மற்றபடி நான் உங்களை முடக்கி கொண்டு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படல. நான் சும்மா ஆசைவாத சொன்னேன், நீ வந்துட்ட, அதனால என்ன பண்றது, ஓமரதான் மிஸ்டேக் என்று அந்த ஷைத்தான் மறுமையில நம்ம இடத்துல பேசுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த அடிப்படையில் ஷைத்தானுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. நோய் ஏற்படுத்துறது, ஒரு மனப்பித்து ஏற்படுத்துறது, இது மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கக்கூடிய இது மாதிரி நிறைய பேர் பார்க்கிறோம்ல, இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை கிடையாது. ஷைத்தானுக்கு அது தேவையும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாந்திரிகம் என்கிற பெயரால் இன்றைக்கு நாங்க அதை சரி பண்ணுவோம், பேய் பிசாசு எல்லாம் நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சும்மா வயிற்று பிழப்புக்காக வேண்டி இது மாதிரியான இந்த மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றக்கூடிய இந்த பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஷைத்தான் எந்த விதத்திலும் மனிதர்களை இது மாதிரியான நோய்படவோ அல்லது மாதிரியான இது மாதிரியான மற்ற விஷயங்களை செய்ய இயலாது. இதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் இல்லை, மார்க்கத்தின் அடிப்படையில் தப்புப்பா, இப்படிலாம் இதுக்கும் மார்க்க சம்பந்தம் கிடையாது, ஷைத்தானுக்கு அந்த ஆற்றலாம் கிடையாது என்று சொன்னால் இதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானாக இருந்தாலும் நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம் தெரியுமா? குர்ஆனை தான் பயன்படுத்துவோம், ஹதீஸை தான் பயன்படுத்துவோம். பத்தியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல அப்படின்னு அப்படி பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, ரசூல்லாவே அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, இப்படி வருவோம். இதே கோணத்தை தான் இன்றைக்கு பெரும்பாலான வழிகட்ட அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய பல பேரும் அல்லாஹ் பேர் குர்ஆன்ல இதை தான் சொல்றான். இப்போ சூரத்துல் அதாவது ஃபாத்தியா ஓதுறீங்களே, என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டா ஃபாத்தியா சூரா இருக்குல்ல அதான் ஆதாரம் அப்படின்றாங்க. இப்போ 7ஆம் நாள் எப்படி ஓதுறீங்க? சூரா ஃபாத்தியா எத்தனை வசனம்? 7 வசனம். அப்போ 7ஆம் ஃபாத்தியா கரெக்டு தான். இப்படி ஆதாரத்தை எப்படி இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இதுக்கு ஏதாவது கொஞ்சமாக ஒட்டுதா? ஏன்பா ஃபாத்தியா 7ஆவது நாள் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டா சூரத்துல் ஃபாத்தியா எத்தனை வசனம்? 7 வசனம். அப்போ அதுதான் கரெக்டு, 7ஆவது நாள் அதனால தான் ஓதுறோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா இதுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி மார்க்கத்தில் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை குர்ஆனுக்கு ஹதீஸ் அது மாதிரி ஆதாரத்தை சொல்லுவாங்க. இது மாதிரி தான் இந்த ஷைத்தானுக்கு மனிதர்களுக்கு எந்த விதமான நோய் ஏற்படுத்த முடியாது, பைத்தியத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த மாதிரியான ஊசலாட்டத்தை மட்டும் தான் அவளை செய்ய முடியும், வேற எதையுமே மனிதர் கட்டுக்குள்ளாக முடக்கவோ எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னால் இதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அய்யூப் நபி இருந்தார்ல, அவரே சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க. என்ன சொன்னார் அய்யூப் நபி? 38வது சூரத்து சாத் அந்த அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அந்த செய்தியில் அய்யூப் நபி அவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த நோயை பற்றி அவங்க சொல்லுவாங்க, மதுகுர் அப்தனா அய்யூப. இந்த வேதத்தில் அய்யூப் அவர்கள், நம்முடைய அடியார் அய்யூப் அவர்களை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்க. இது நாதா ரப்பஹு, அந்த அய்யூப் அவர்கள் தன்னுடைய இறைவனை அழைத்தார்கள். எப்போ அழைச்சாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான் பி நுஸ்பின் வ அதாபின். ஷைத்தான் இருக்கிறானே என்னை வேதனையாலும் என்னை நோயாலும் தீண்டி விட்டான்.
என்ன கடுமையான நோயால அந்த ஷைத்தான் தீண்டிட்டான் என்று ஐயூப் நபி அவங்களுக்கு கடுமையான நோய் வந்துச்சு. அவங்களுக்கு சில நோய், அதுக்கு அந்த நோயிலையும் சில கட்டுக்கதைகள் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு, புழு வச்சிருச்சு, அது வச்சு, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் ஆதாரம் கிடையாது. நோய் வந்தது அவங்களுக்கு, அந்த நோய் ஏற்பட்டது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த நோய் கடுமையான நோயாக இருந்தது. அந்த நோய்க்கு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நீ தான் இரக்கம் காட்டுவதில் ரொம்ப பெரிய ஆளு, நீ எனக்கு இரக்கம் காட்டு, நோயை நீக்கு என்று அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹும் அந்த நோயை நீக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த ஐயூப் நபி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஷைத்தான் தீண்டிட்டான், ஷைத்தானதால இந்த நோய் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. இப்போ ஷைத்தான் பாத்தீங்களா, ஷைத்தான் நோயை போடுறானா, அதுக்கு நீங்க எங்கள்கிட்ட தான் வரணும், எங்கள்கிட்ட தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது என்று சொல்லி இது மாதிரியான இந்த வேலைகளை, பித்தலாட்டங்களை செய்யக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. அப்ப உண்மையிலேயே இதுல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்க இடத்துல ஷைத்தான் என்று ஐயூப் நபி அவர்கள் எதை சொன்னார்கள், எந்த அடிப்படையில் சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில விஷயங்களையும் மார்க் அடிப்படையில் உள்ள சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொதுவாகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை வெறும் இப்லீஸுக்கு மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே அர்த்தம் சொன்னோம். ஷைத்தான்னா அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைந்தவன், அதிலிருந்து வெளியேறியவன் அப்படிங்கிறது அதுக்குண்டான அர்த்தம். அப்ப யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ ஷைத்தான் அப்படிங்கிற கேட்டகரியில் எந்த கெட்ட மனிதர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் ஷைத்தான்னு சொல்லுவான். அதே மாதிரி கெட்ட உயிரினங்கள் இருக்கிறது, அதுக்கும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை ஷைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப எதெல்லாம் தீங்கு தரக்கூடியதாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் நமக்கு தீமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் பொதுவாகவே ஷைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கம் மார்க்கத்தில் இருக்குது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம பார்த்தோம் என்றால், ஐயூப் நபி இங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது அது உண்மையிலே ஷைத்தான் ஆக இருக்கக்கூடிய இப்லீஸ் ஏற்படுத்தக்கூடிய தீண்டுதல் கிடையாது. நோய் வந்துச்சு இல்ல, அந்த நோயை கெட்ட நோயாக இருக்கிறதுனால அந்த கெட்ட நோயை அவர்கள் ஷைத்தான் என்கிற அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முனாஃபிகீன்களை பற்றி. 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இதா அந்த லக்கவல்லதீன ஆமனு, அந்த முனாஃபிகீன்கள் அந்த நம்பிக்கை கொண்ட மக்களை சந்திக்கும் பொழுது, அவங்களோடு இருக்கும் பொழுது, காலு ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதா ஹலோ இலா ஷயாத்தினிஹிம், அவர்கள் அந்த ஷைத்தான்களோடு, அந்த கெட்ட மனிதர்களை தான் அல்லாஹ் அங்கே சொல்றான். ஷைத்தான்களோட ஷைத்தான்கிட்ட போய் நிற்கிறது கிடையாது. கெட்ட மனிதர்களோடு, காஃபிர்களோடு போய் நிற்கக்கூடிய தருணத்தில் காலு இன்னா மாக்கும், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், நாங்கள் உங்க கூட தான் இருக்கிறோம், சும்மா அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் அவங்களை பழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உண்மையிலேயே நாங்கள் அவங்க கூடலாம் கிடையாது, அந்த ஈமான்தாரிகளோடலாம் கிடையாது, நாங்கள் உங்க கூட தான் இருக்கிறோம் என்று ஷைத்தான்களிடத்தில் சென்றால் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல காஃபியர்களை, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காம இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக கெட்ட மனிதர்களாக இருக்கிறார்களோ அந்த கெட்ட மனிதர்களை அல்லாஹ் ஷைத்தான் என்கிற வார்த்தையில பயன்படுத்துறான். அப்ப உண்மையிலேயே அவங்க ஷைத்தானா கிடையாது, இப்லீஸ் கிடையாது. ஆனால் அவர்கள் ஷைத்தான் வேலையை பார்க்கறதுனால, அவங்க கெட்ட செயலை செய்யறதுனால அவங்களை ஷைத்தான் என்கிற அந்தஸ்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது மாதிரி ரசூலுல்லாஹ் ஏராளமான இடங்கள்ல கெட்ட விஷயங்களுக்கு ஷைத்தான் என்கிற அடிப்படையில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹ் தொழுகையில தொழுதுகிட்டு இருக்கிறோம். இப்படி தொழுதுட்டு இருக்கும் பொழுது யாராவது குறுக்க போறாங்கன்னு வைங்க, அவங்கள தடுத்து நிப்பாட்டணும். நமக்கு எட்ட தூரம் தடுத்து நிப்பாட்டணும், போய் அவங்கள சண்டை போடுங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சண்டை எப்படின்னா, நம்ம வாடா அப்படின்னு வேட்டி கட்டி மடிக்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியுமோ அவங்க அது மாதிரி அவங்களை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஷைத்தானா, அதாவது தொழுகையினுடைய அந்த தொழுதுட்டு இருக்கும் பொழுது யாராவது குறுக்காக போறாங்கன்னா, அப்படி குறுக்க செல்லக்கூடிய அந்த நபர்களை பற்றி அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லும் பொழுது, அந்த குறுக்கால செல்லக்கூடிய அந்த மக்களை நீங்க தடுத்து நிப்பாட்டுங்க. அவர்கள் மீறி செல்வார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட பாவம் என்றால், அவர்கள் அந்த பாவத்திற்குண்டான தண்டனை அறிந்தால் அவர்கள் 40 ஹரீஃபா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு 40 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 40 வாரங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 40 வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு அவன் அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை அறிந்தால், தொழுகைக்கு குறுக்கால சொல்லக்கூடியவனுடைய அந்த நிலையை அவன் புரிந்தான் என்றால், உண்மையிலேயே அவன் உட்கார்ந்துகிட்டே இருப்பான். 40 வருஷம் உட்கார்ந்துட்டே இருக்கிறது சிறந்தது அப்படின்னு நினைப்பான். நம்ம போகாமே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பான். இது எந்த அளவுக்குன்னா, நம்ம தொழுகை என்றது ஒரு சஃப், அந்த அடிப்படையில் மட்டும்தான், மொத்தமா கிடையாது. நம்ம அவரு 4வது சஃப்ல 5வது சஃப்ல தொழுதுட்டு இருப்பாரு. இங்க நம்ம குறுக்கால போகலாமா, நம்ம நோந்து போகலாமான்னு கேட்டால் போகலாம். அவங்க சுஃபரா போட்டு அவங்க ஒரு முன்னாடி ஒரு ஒரு தடையை போட்டு தான் தொழுவாங்க. அப்படி தொழக்கூடிய நேரத்தில் நம்ம கடந்து போற தப்பு கிடையாது. ஒரு ஆள் நிற்கக்கூடிய அளவுக்கு, தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த இடத்துல நம்ம கடந்து போகக்கூடாது. அந்த அளவுக்கு இடைவெளி நம்ம பயன்படுத்த
பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது சுத்தரா சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. அப்போ இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் என்ன சொல்றாங்கன்னா, கூடுதலாக அவன் அதையும் மீறி கடந்து போறானா அவன் ஷைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மனிதன் தான். மனிதனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு தீமையை செய்வதனால், ஒரு அல்லாஹ்வுக்கு நடுவில் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு அடியான் தொழுகையில் இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்துல நம்ம குறுக்கால எவ்வளோ போனா யோசிங்க. அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் நடுவில் போனா எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது குறுக்க போய் இப்படி இப்படி போயிட்டு வர்றாரு ஒருத்தர், எப்படி இருக்கும்? ஏன்டா குறுக்கால போறா, அப்படி போடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, நம்ம கோவம் வரும் இல்லை. அப்போ அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது குறுக்கால போய் ஷைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி கெட்ட விஷயங்களை, கெட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கும் ஷைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபுடைய நேரத்தில், புகாரில 3304வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகரிபுடைய நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க. ஏனென்றால் அந்த மகரிபுடைய நேரத்தில் ஷைத்தான்கள் உலா வரக்கூடிய நேரமா இருக்குது. அதனால நீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கஃபு சிபியானுக்கும், உங்களுடைய பிள்ளைகளை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்ன ஷயாத்தீன், அந்த நேரத்தில் ஷைத்தான் சென்று சொல்லக்கூடியவர்கள் தன் ஷிருஹினைதீன், அந்த நேரத்தில் தான் அவங்க வெளியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எதை ஷைத்தான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, உண்மையிலே ஷைத்தான் வரக்கூடிய, இப்லீஸ் வரக்கூடிய நேரம் கிடையாது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேரத்தில் தான் கரெக்டாக அந்த பொழுது சாயக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் அந்தந்த ஊர்வினங்கள், அதாவது பாம்பா இருக்கலாம், தேளா இருக்கலாம், ரொம்ப கெட்ட ஜந்துக்கள் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போகக்கூடிய, வெளியே வரக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகள் போனாங்கன்னா, அன்றைய நேரத்தில் இருட்டு தான் அதிகம். இன்னைக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது, அன்றைய காலத்தில் முழுக்க இருட்ட மாறிடும். அப்போ அந்த இருட்டு நேரத்தில் போகும்பொழுது அந்த கெட்ட ஜந்துக்களை தெரியாமல் காலில் மிதிச்சா ஏதாவது நடந்துச்சுன்னா அது நம்மளை தாக்கி, நம்ம பிள்ளைகளை தாக்கி அது உயிர் சேதங்களை ஏற்படுத்தும், பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த கெட்ட ஜந்துக்களை, கெட்ட பிராணிகளை ஷைத்தான்கள் உலா வரக்கூடிய நேரம், அதனால அதை நீங்க வெளியே அனுப்பாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அப்ப கெட்ட நமக்கு கெட்டது செய்யக்கூடிய சாதாரண ஊர்வினங்களை கூட ரசூலுல்லாஹ் ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக தொழுவத்தில் தொழுவலாமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் அங்கே தொழாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒட்டகம் என்பது ஷைத்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒட்டகத்தை ஷைத்தான் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு சில கெட்ட, ஒரு ரொம்ப முரட்டுத்தனமான சில விஷயங்களை செஞ்சிடும். திடீர்னு மனுஷனை கடிச்சிரும், எட்டி வச்சிரும், இது மாதிரியான சில விஷயங்களை செய்யக்கூடியதா இருக்கிறதுனால அந்த ஒட்டக தொழுவத்தில் தொழாதீங்க, அது ஷைத்தானா இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபிகள் ஒட்டகத்தை ஷைத்தான் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய நமக்கு தீங்கு தர விஷயங்களுக்கு ஷைத்தான் என்கிற அந்த வார்த்தையோடு அல்லாஹ்வுடைய பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி கருப்பு நாய், கருப்பு கல்புல் அஸ்வத் ஷைத்தான், இந்த கருப்பு நாய் இருக்குல்ல அது ஷைத்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மாதிரி ஷைத்தான் இன்னைக்கு எல்லா நாயும் ஷைத்தாங்கிற நிலைமையில தான் இருக்குது. எனக்கு எல்லாமே இன்னைக்கு வெளியே போனாலே நமக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறிடுச்சு. எங்கேயும் போக முடியல, தனியாக வரதா இருந்தால் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு நடுராத்திரியில் போக வேண்டியதாக இருக்குதா, அந்த நேரத்தில் நம்ம இது மாதிரி இந்த கெட்ட ஜந்துக்கள் நாய்கள் எல்லாம் ரொம்ப இன்னைக்கு பயந்து நம்ம வெளியே வர முடியாத அளவுக்கு பல விஷயங்களை செய்யக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் எதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அதெல்லாம் ஷைத்தான் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலைல எந்திரிச்ச உடனே, நீ காலைல எந்திரிக்கிறீங்களா, உங்களுடைய மூக்கை நல்லா சிந்துங்க. காலைல நல்ல கையை கழுவிட்டு, முன் கைகளை கழுவிவிட்டு, அதற்கு பிறகு உங்களுடைய மூக்குகளை நல்ல முறையில் நீங்கள் சீந்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏன் சிந்தனம் அப்படின்னு சொல்றது பொழுது, மூக்கினுடைய அந்த துவாரங்கள்ல ஷைத்தான்கள் தங்கியிருக்கும், நைட்டு ஃபுல்லாக ஷைத்தான்கள் தங்கியிருக்கும், இங்கே நல்லா சிந்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன, உண்மையிலே ஷைத்தான் முடிச்சு போடுறான், அவன் வேலையை பார்க்கறான். ஆனால் அது அல்லாமல் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டா, நைட் நம்ம தூங்கும் பொழுது நிறைய நம்ம தூக்கத்தில் ஒரே மாதிரி இருப்போம். காலையில் நம்ம பல வேலைகளை செய்வோம், திடீர்னு நம்ம மூஞ்ச கழுவோம், மூக்க சிந்துவோம், இது மாதிரி இருப்போம். ஆனால் நைட்டு முழுக்க ஒரே நம்ம தூக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த நேரத்தில் நம்ம முகத்தை கழுவுவது, மூக்கை சுத்தம் செய்வது அப்படிலாம் இருக்காது. நீண்ட நெடிய நேரம் நம்முடைய மூக்கு அப்படியே சுவாசித்துக் கொண்டே இருப்பதனுடைய விளைவாக நிறைய விதமான தூசிகள், நிறைய விதமான அந்த வேற வெளியில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே டெஸ்ட் எல்லாமே உள்ள போய் மூக்கில் அடைச்சிக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அதை முதல்ல நல்லா சிந்துங்க, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நம்ம பகல் பொழுதுல பல நேரங்களில் இந்த மாதிரி டெஸ்ட் ஒரு மாதிரி ஆச்சுன்னா நம்ம தப்புன்னு மூஞ்ச கழுவோம், மூக்க கழுவோம், சரி பண்ணிடுவோம். ஆனால் இரவில் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லித்தராங்க. அப்போ நமக்கு கெட்டது ஏற்படுத்தக்கூடிய இது மாதிரியான மூக்கில் நமக்கு டெஸ்ட் மாதிரி இது மாதிரி அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு ஷைத்தான் அப்படிங்கிற அடிப்படையில் காட்டி தராங்க. அப்போ இது மாதிரி மனிதர்களுக்கு, கெட்ட ஜின்களுக்கு, கெட்ட
பிராணிகளுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே ஷைத்தான் அப்படிங்கிற அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால் அந்த அடிப்படையில் தான் அய்யூப் நபி அவர்களும் ஷைத்தான் வந்து தீண்டிட்டான், இந்த மாதிரி ஷைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்லப்படுகிற ஒரு விஷயம் தானே தவிர உண்மையான ஷைத்தான் தீண்டியதனுடைய விளைவாக இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கருத்துல அய்யூப் நபி அவர்கள் சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி சொல்ல முடியும், ஷைத்தானால் ஒரு நோய் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அது அந்த வகையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது. இது மாதிரி இயல்பாகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, பல கெட்டதை செய்யக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டதுதான். எந்த வகையிலும் ஷைத்தானால் நோயையோ ஒரு பைத்தியத்தையோ உருவாக்க முடியாது, அவனால் செய்ய முடியாது. நமக்கு ஏதாவது இந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கிறது ஒரு மாதிரியா இருக்கிறாங்கன்னா நம்முடைய உடல் ரீதியாக ஏற்படுகிற அல்லது மன ரீதியாக ஏற்படுகிற சில பாதிப்புகள் தானே தவிர அந்த பாதிப்புகளுக்கு இன்றைக்கு மருத்துவத்தில் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். எல்லா நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் அதை நாம மருத்துவத்தில் போய் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி ஷைத்தான் பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி மாந்திரிகம், இது மாதிரி பல பித்தலாட்டங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான இடங்களில் போய் சென்று ஷைத்தான் நம்மளை இது மாதிரி செஞ்சுட்டான், நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பல கோடிகளை பல லட்சங்களை இழக்கக்கூடிய நிலை. அதையும் தாண்டி இன்றைக்கு பல பெண்களை அந்த ஆசாமிகள் கடுமையான முறையில் அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடியதாக இந்த விஷயத்தை பயன்படுத்தி பல தவறான விஷயங்களை பயன்படுத்தி அந்த பெண்களை நாசப்படுத்தக்கூடிய நிலையும் பார்க்க முடிகிறது. எல்லாம் உலாவர் நிறைய வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கலாம். சரி செய்யணும் சொல்லிட்டு நிறைய பெண்களை நாசப்படுத்துகிறார்கள். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வழிவகையாக இருக்கக்கூடாது. ஷைத்தானால் அது எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து நாம ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்துகிறது ஊசலாட்டங்கள் மட்டும்தான். அந்த ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தும் பொழுது பல ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துவோம். நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக, நரகத்துக்கு கொண்டு போறதுக்காக ஒவ்வொரு ரூட்லயும் வருவோம். நமக்கு எது பிடிச்சதா இருக்கோ அந்த ரூட்ல வருவோம். அது எல்லா வகையான ரூட்டில் இருந்தும் அவனை நம்ம துரத்தி அடிக்க வேண்டும். அதுதான் அவனால் ஏற்படுத்த முடியும். அதற்கு நம்ம பதிலளித்து விடக்கூடாது. பதிலளித்தால் நரகத்திற்குள்ள மாறிவிடுவோம். மற்றபடி அவனால் இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரி பித்தலாட்டங்கள் எல்லாம் அவனால் செய்ய முடியாது. முடக்குவது, உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவது எதுவுமே அவனால் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த உரையினை முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி